முருகாசரணம். யுகங்களும் காலக்கணக்குகளும். மனிதர்கள் வாழும் காலத்தை 4 யுகங்களாக பிரித்து சொல்கிறது புராணங்கள். அதன்படி அவை கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 பிரிவாக உள்ளன. கிருதயுகம். இந்த யுகத்தில் மக்கள் அனைவரும் அறநெறியுடன் வாழ்வார்கள். மனிதர்கள் சராசரியாக 21 அங்குலம் 924 சென்டிமீட்டர் உயரமுள்ளவர்களாகவும் சராசரியாக 1,00,000 வருடமும் வாழ்வார்கள். இந்த யுகமானது 17,28,000 வருடங்கள் கொண்டது. திரேதா யுகம். 4/3 பகுதி மக்கள் அறநெறியுடனும் 1 பகுதி அறநெறி இல்லாமலும் வாழ்வார்கள். மனிதர்கள் சராசரியாக 14 அங்குலம் 616 சென்டிமீட்டர் உயரமுள்ளவர்களாகவும் சராசரியாக 10,000 வருடமும் வாழ்வார்கள். இந்த யுகமானது 12,96,000 வருடங்கள் கொண்டதாகும். துவாபர யுகம். சரிபாதி மக்கள் அறநெறியுடனும் மறுபகுதி மக்கள் அறமில்லாமலும் வாழ்வார்கள். மனிதர்கள் சராசரியாக 7 அங்குலம் 308 சென்டிமீட்டர் உயரம் உள்ளவர்களாகவும் 1000 வருடம் வாழ்வார்கள். இந்த யுகம் 8,64,000 வருடங்கள் கொண்டது. கலியுகம். 4/1 பகுதி மக்கள் அறநெறியுடனும் 3 பகுதி மக்கள் அறமில்லாமலும் வாழ்வார்கள். மனிதர்கள் சராசரியாக 3.5 அங்குலம் 154 சென்டிமீட்டர் உயரமுள்ளவர்களாகவும் 100 வருடமும் வாழ்வார்கள். இந்த யுகம் 4,32,000 வருடங்களை கொண்டதாகும். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு மகாயுகம் அல்லது சதுர்யுகம். 12 மகாயுகங்களை கொண்டது ஒரு மனுவந்தரம். 14 மனுவந்தரங்களை கொண்டது ஒரு கல்பம். இப்படியாக 30 கல்பங்கள் இருக்கின்றன. தற்போது நடந்து கொண்டிருக்கும் 2வது கல்பமான ஸ்வேதவரா கல்பம் ஆகும். மனிதர்களின் கால அளவும் தேவர்களின் கால அளவும் வேறுபடும். நமக்கு 1 வருடம் என்பது 12 மாதங்கள். ஆனால் தேவர்களுக்கும் மனிதர்களின் 1 வருடம் என்பது 1 நாள். அதன்படி 360 மனித வருடம் தேவர்களின் 1 வருடமாகும். 12,000 தேவ வருடம் என்பது ஒரு சதுர்யுகம், அதாவது 43,20,000 மனித ஆண்டுகள். ஒரு சதுர்யுகம் என்பது 4 யுகங்களை கொண்டது என்பதால் 12,000 தேவ வருடங்களை 4 யுகங்களாக பிரிக்கலாம். ஒவ்வொரு யுகத்துக்கான தேவ வருடத்தையும் மனித வருடத்தையும் அறிந்து கொள்வோம். கிருத யுகம் 17,28,000 மனித வருடம் 4,800 தேவ வருடம். கிருதோ யுகம் 12,96,000 மனித வருடம் 96,000 மனித வருடம் 3,600 தேவ வருடம். துவாபர யுகம் 8,64,000 மனித வருடம் 2,400 தேவ வருடம். கலியுகம் 4,32,000 மனித வருடம் 1,200 தேவ வருடம். மேற்கண்ட 4 யுகங்களும் இணைந்தது ஒரு மகாயுகம் அல்லது சதுர்யுகம் என்று பார்த்தோம். இப்படி 71 மகாயுகங்களை கடந்தால் ஒரு மனுவந்தரம் என்று பெயர். மொத்தம் 14 மனுவந்தரங்கள் உள்ளன. இப்போது நாம் இருப்பது 7வது மனுவந்தரமான வைவசுவதம் ஆகும். சரி, கல்பகாலம் என்பதை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். ஒரு கல்பகாலம் என்பது பிரம்மனின் ஒரு பகலை மட்டும் குறிக்கும். பிரம்மனின் இரவு காலத்தில் எவ்வித படைப்பும் நிகழ்வது இருக்காது. எனவே பிரம்மனின் பகல் மட்டும் பிரம்மனின் ஒரு நாள் ஆகும். எனினும் பகலுக்கு சமமான இரவும் பிரம்மனுக்கு உண்டு. பிரம்மனின் கல்பகாலத்தில் 14 மனுஷ வந்தரங்கள் அடங்கும். ஒவ்வொரு மனுவந்தரத்துக்கும் ஒரு மனு, ஒரு இந்திரன் வீதம் 14 மனுக்கள் 14 இந்திரனங்கள் தோன்றி மறைவார்கள். இந்திரன் என்பது ஒரு பட்டம் மட்டுமே. ஒவ்வொரு மனுவந்தருக்கும் ஒவ்வொரு இந்திரன் இருப்பார். இப்போது இருக்கும் இந்திரனின் பெயர் புரந்தரா. 2 மனுவந்தரத்துக்கு இடையில் ஒரு சிறு இடைவெளி காலம் இருக்கும். அந்த காலத்தின் பெயர் சந்தியா காலம். இந்த காலத்தின் அளவு 4 கலியுகத்தின் காலம் அடங்கியது ஆகும். அதாவது
17,28,000 மனித வருடங்கள். இதேபோல் 14 மனுவந்தரத்துக்கும் பின்பும் மீண்டும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அதுவே பிரம்மனின் இரவாகும். பிரம்மனின் ஒரு பகல் என்பது 71 மகாயுகங்கள் இன்ட்டு 14 மனவந்தரங்கள், 994 மகாயுகங்கள் மற்றும் 71 இன்ட்டு 15 சந்தியா காலங்கள், 2,59,20,000 மனித ஆண்டுகள், அதாவது 6 மகாயுகங்கள். ஆக பிரம்மனின் ஒரு பகல் என்பது 1000 சதுர்யுகம் ஆகும். 994 கூட்டல் 6 சதுர்யுகங்கள். இதையே பிரம்மனின் நாள் என்றும் கல்பம் என்றும் கல்பகாலம் என்றும் கூறுவர். இப்படி 360 கல்பகாலம் என்பது பிரம்மனுக்கு ஒரு வருடமாகும். பிரம்மனின் 100 வருடம் ஒரு பிரம்மனின் ஆயுள். ஒரு பிரம்மனின் ஆயுள் முடியும் போது பெரிய பிரளயம் ஏற்பட்டு அவரும் கூட ஸ்ரீமன் நாராயணன் நாபி கமலத்தில் ஒடுங்குவார். தற்போதைய பிரம்மனின் ஆயுள் சரியாக 1,29,44,456 மனித வருடங்கள். அதாவது தற்போதைய பிரம்மனின் வயது 51. பிரளயம் ஏற்பட்டு படைப்புகள் அனைத்தும் ஒடுங்கும் தருவாய் வர இன்னும் 49 பிரம்ம ஆண்டுகள் பாக்கியுள்ளது. அதுவரை யுகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். தற்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்ததும் மீண்டும் கிருதயுகம் ஆரம்பிக்கும். அடுத்து திரேதாயுகம், துவாரயுகம், மீண்டும் கலியுகம் என்று பிரம்மனின் ஆயுள் முடியும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். நன்றி.